ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, நான் இந்த ஒரு ஸ்லிங் பேக் வந்து ஒரு ஆர்டருக்காக வந்து நான் பண்ணியிருந்தேன். அது வந்து எப்படி மேக் பண்ணுறதுங்கிறத தான் பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, இதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு 2 சைடுக்கு வந்து நம்ம ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து ஒரு சைடு வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இன்னொரு சைடு வந்து சேம் அதே மாதிரி தான் ரெடி பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். இது வந்து பிகினர்ஸ்க்காக நான் இது போடுறேன். ஆல்ரெடி கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி இந்த பேட்டர்ன் பார்த்ததுமே தெரிஞ்சிருக்கும் எப்படி பண்ணுறதுன்னு. இதுக்கு வந்து நான் 2.5 ஹூக் வந்து எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து மேஜிக் சர்க்கிள் வந்து போட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். மேஜிக் சர்க்கிள் போட்டுட்டு 2 செயின் வந்து நான் போட்டுக்கிறேன். அந்த 2 செயின் வந்து நம்ம கவுண்டிங்கில் எடுத்துக்க கூடாது. இந்த மேஜிக் சர்க்கிள் சுற்றி மொத்தமாக வந்து 12 டபுள் குரோஷே வந்து நம்ம போட போகிறோம். முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட்டு போட்டு அந்த 2 செயினை வந்து கணக்கில் எடுத்துக்க வேணாம். அந்த 2 செயின் போடுறது எதுக்காக அப்படின்னா, நம்ம வந்து அந்த ரவுண்டை ஃபினிஷ் பண்ணும்போது நமக்கு அந்த இடம் வந்து ஒரு மாதிரி மேலே கீழேன்னு இல்லாமல் பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும். அதுக்காக தான் அந்த 2 செயின் வந்து எக்ஸ்ட்ரா போடுறோம். டுவெல் டபுள் குரோஷே வந்து போட்டதுக்கப்புறமா அந்த நூலை வந்து நம்ம இழுத்து டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணிவிட்டு இப்போ வந்து அந்த ஃபர்ஸ்ட்டு டபுள் குரோஷே இருக்கு இல்லையா, அதோட டாப்பில் வந்து இதை நம்ம ஜாயின் பண்ணணும். அந்த 2 செயினில் கிடையாது, ஃபஸ்ட்டு டபுள் குரோஷேவோட அந்த டாப் செயினில் தான் வந்து இதை நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். இப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கு வந்து அந்த ஃபினிஷிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். அண்ட் தென் அகெயின் 2 செயின் போட்டுட்டு திருப்பி சேம் அதே ஸ்டிச்லேயே வந்துட்டு 2 டபுள் குரோஷே வந்து நம்ம போடணும். இந்த மாதிரி ஒவ்வொரு டபுள் குரோஷே மேலேயும் 2 டபுள் குரோஷே வந்து நம்ம போட்டுக்கணும். ஃபர்ஸ்ட் ரவுண்டில் நமக்கு மொத்தமாக 12 டபுள் குரோஷே இருந்தது. செகண்ட் ரவுண்டில் வந்துட்டு நமக்கு பார்த்திங்கன்னா மொத்தம் 24 டபுள் குரோஷே வந்து கிடைக்கும். டுவெண்ட்டி ஃபோர் டபுள் குரோஷே போட்டதுக்கப்புறமா அகெயின் சேம் நம்ம ஃபர்ஸ்ட்டு டபுள் குரோஷே போட்டோம் இல்லையா, அதோட டாப்பில் தான் வந்து ஜாயின் பண்ணணும். அந்த 2 செயினோட டாப்பில் ஜாயின் பண்ணக்கூடாது. அடுத்து தேர்ட் ரவுண்ட் வந்து போட போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து 2 செயின் போட்டுக்கணும். இந்த 2 செயின் வந்து கால்குலேஷனில் எடுத்துக்காதீங்க, ஆனால் இந்த 2 செயின் போடணும் கண்டிப்பாக. போட்டால் தான் வந்து அந்த ஃபினிஷிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போது ஃபர்ஸ்ட் அந்த 2 செயின் போட்டுட்டு அதே சேம் ஸ்டிச்லேயே வந்து ஒரு டபுள் குரோஷே, பக்கத்தில் இருக்கிற ஸ்டிச்சில் வந்துட்டு 2 டபுள் குரோஷே. இந்த மாதிரி ஆட் நம்பர் ஈவன் நம்பரில் வரதில் வந்து ஆட் நம்பர்லலாம் சிங்கிள் டபுள் குரோஷேவும், ஈவன் நம்பரில் வர அதாவது 2, 4, 6 இந்த மாதிரி வர ஸ்டிச்சில் 2 டபுள் குரோஷேவும் நம்ம வந்து போடணும்.
அடுத்து ரவுண்ட் 4ல் பார்த்தீங்க அப்படின்னா 2 செயின் போட்டுட்டு சேம் அதே ஸ்டிச்லேயே வந்துட்டு ஒரு டபுள் குரோஷே வந்து போட்டுக்கணும். அகெயின் பக்கத்து ஸ்டிச்லேயும் வந்து ஒரு டபுள் குரோஷே, 3வது ஸ்டிச்சில் வந்துட்டு பார்த்திங்கன்னா 2 டபுள் குரோஷே வந்து போட்டுக்கணும். அகெயின் 4வது ஸ்டிச்சில் வந்து ஒரு டபுள் குரோஷே, 5வது ஸ்டிச்லேயும் ஒரு டபுள் குரோஷே, 6வது ஸ்டிச்சில் வந்து 2 டபுள் குரோஷே. இந்த மாதிரியே வந்து ஒரு டபுள் குரோஷே அப்புறம் 2 டபுள் குரோஷே இந்த மாதிரி போட்டு இந்த ரவுண்ட் ஃபுல்லாக வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கணும். இந்த பேட்டர்னில் பார்த்தீங்கன்னாலே தெரியும். அடுத்த ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 5ல் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம 3 சிங்கிள் டபுள் குரோஷே போடுவோம். அப்புறம் ஒரே இடத்துலையே 2 டபுள் குரோஷே போடுவோம். அந்த மாதிரி ஒவ்வொரு ரவுண்டுக்கும் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போவோம். ஒவ்வொரு ரவுண்ட்லேயும் வந்து நமக்கு 12 டபுள் குரோஷே வந்து எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து பிக்சராக காமிக்கிறேன் அடுத்தடுத்த ரவுண்டு வந்து எப்படி போடுறதுன்னு. நீங்கள் பவுஸ் பண்ணி வச்சு அந்த ரவுண்டு வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த ரவுண்டுக்கு போங்க. அடுத்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ரவுண்ட் வந்து 10. இதுலேயும் அதே போல் 2 செயின் போட்டுட்டு ப்ளஸ் நம்ம வந்து 8 சிங்கிள் டபுள் குரோஷே வந்து போடணும். கடைசியாக வந்து ஒரே ஸ்டிச்சில் 2 டபுள் குரோஷே. நமக்கு டோட்டல் கவுண்ட் பார்த்திங்கன்னா 10 வந்துடும். நம்ம 12ல் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஃபினிஷிங் ரவுண்டில் நமக்கு 120 டபுள் குரோஷே வந்து கிடைக்கும். இப்போ வந்துட்டு 2 சைடையும் நம்ம வந்து எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்மளோட ஸ்லிங் பேக் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஷெல் பேக்குன்னு சொல்லுவோம். அந்த ஷெல்லுக்கான அந்த அவுட்டர் லேயர் வந்து நம்ம அந்த பட்டி டிசைன் மாதிரி கொடுப்போம் இல்லையா சைடில், அதை வந்து நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டி டிசைன் உங்களுக்கு எவ்வளோ வித்து வேணுமோ, அதாவது அகலம் நீங்கள் நிறைய திங்ஸ் வச்சு கேரி பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் ஸ்டிச்சஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். செயினை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு வந்துட்டு கம்மியாக வேணும் இல்லை ரொம்ப சின்னதாக போடுறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஷேப்ஸ் வந்து கொண்டு வந்துக்கலாம். பட் மெத்தட் வந்து இது தான். அடுத்து நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிச் மார்க்கர் வந்து எடுத்திருக்கேன். இது எதுக்காக அப்படின்னா நம்மளோட மவுத் அந்த பேக்கோட மவுத் வந்து எவ்வளோ பெருசுக்கு நமக்கு வேணும் அண்ட் எதுலேருந்து ஸ்டிச்சஸ் ஸ்டார்ட் பண்ணி எதுலேருந்து வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்காக அந்த இது வந்து நான் ஸ்டிச் மார்க்கர் வந்து எடுத்திருக்கேன். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் வந்துட்டு அந்த ரவுண்ட் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நூலை வந்து கட் பண்ணக்கூடாது. அதுலேயே தான் நம்ம கண்டினியூ பண்ணி போட போகிறோம். ஸோ வந்து த்ரெட்டை வந்து கட் பண்ணிடாதீங்க. இப்போ வந்து நான் ஒரு 40 செயின்ஸ்க்கு வந்து நான் கவுண்ட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் ஒரு மொபைலோ இல்லை ஒரு வாட்டர் பாட்டில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பெரிய பொருள் நம்ம உள்ளே வைக்கும் போது கொஞ்சம் மவுத் ஓப்பனாக இருந்தால் கொஞ்சம் பெருசாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ வந்து நான் ஒரு 40 ஸ்டிச்சஸ்க்கு வந்து நான் இதை வந்து மார்க் பண்ணிக்கிறேன். சேம் அதே மாதிரி நம்மளோட அந்த இன்னொரு பேட்டர்ன்லேயுமே வந்துட்டு அந்த 2 ஸ்டிச் மார்க்கர் வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ வந்து ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ண போகிறோம் இல்லையா, ஸோ வந்து அது ப்ராப்பராக கரெக்டாக இருக்கணுங்கிறதுக்காக.
இந்த கார்னரில் வந்து அந்த 2 செயின்ஸை வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்கக்கூடாது. நம்ம வந்து ஸ்டிச்சஸை வந்து ப்ராப்பராக நீங்கள் எண்ணி பார்த்துக்குங்க. அந்த 2 செயினை எடுத்துட்டு அந்த மற்ற டபுள் க்ரோஷேயில் மட்டும்தான் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து போடணும். ராங் சைடும் மேலே இருக்கிற மாதிரி ஒன்று மேலே ஒன்று வச்சுட்டு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ரைட் சைடு வந்துட்டு வெளியில் இருக்கணும், ராங் சைடு ரெண்டுமே வந்து உள்ளே தான் இருக்கணும். நான் இந்த சைடு வித்துக்காக மொத்தம் 18 செயின் வந்து போடுறேன். நீங்கள் வந்து சைடு வித் கம்மியாக வேணும் அப்படின்னா 14, 15 இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரியான கவுண்டிங்கில் வந்து போட்டுக்கலாம். இது வந்து கஸ்டமர் வந்து நிறைய திங்ஸ் வைக்கிற மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டிருந்ததுனால நான் வந்து 18 செயின் வரைக்கும் போட்டிருக்கேன். எயிட்டீன் செயின் வந்து போட்டதுக்கப்புறமா நம்ம ஸ்டிச் மார்க்கருக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்டிச்சு அதுதான் வந்து நமக்கு 41 அந்த ஸ்டிச்சு. அதில் வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணிக்கணும். அகெயின் பக்கத்தில் இருக்கிற 42nd ஸ்டிச்சில் வந்துட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஒரு செயின் போட்டு ஒர்க்கை வந்து நம்ம டர்ன் பண்ணிக்கணும். இப்போ இந்த ஒவ்வொரு செயின்லேயுமே வந்து ஒவ்வொரு ஹாஃப் டபுள் க்ரோஷே வந்து போட போகிறோம். செயினோட பேக் லூப் இருக்கும் இல்லையா, அந்த லூப்பில் வந்து ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டாப்பில் ஃபினிஷிங் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். எயிட்டீன் ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டதுக்கப்புறமா இந்த சைடும் வந்துட்டு நமக்கு 42nd, நான் வந்து செகண்ட் தேர்டுன்னே வந்து நான் உங்களுக்கு இதை மென்ஷன் பண்ணுறேன். செகண்ட் ஸ்டிச்சில் வந்துட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணிக்கணும். அடுத்த ரோ ஒர்க் பண்ணுறதுக்காக தேர்ட் ஸ்டிச்சில் வந்துட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு நம்ம ஒர்க்கை வந்து டர்ன் பண்ணணும். ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து ஸ்லிப் ஸ்டிச் தான் போடணும். ப்ளஸ் ஒரு செயின் போட்டு ஒர்க்கை வந்து டர்ன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த 18 ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டிருக்கிறோம் இல்லையா, அந்த 18 ஹாஃப் டபுள் க்ரோஷேலையும் பேக் லூப்பில் வந்து ஒர்க் பண்ணணும். நம்ம இது வந்து ஷெல் டிசைன் கொண்டு வரணுங்கிறதுக்காக நம்ம வந்து பேக் லூப்பில் வந்து ஒர்க் பண்ணணும். அந்த நூல் த்ரெட்டு வரும் இல்லையா, ரெண்டுலேயுமே விடக்கூடாது. பேக் லூப்பில் மட்டும்தான் விட்டு போடணும். இது வந்து பிகினர்ஸ்க்காக தான் நான் ஒன்றையும் வந்து ரொம்ப கொஞ்சம் டீப்பாக ரிப்பீட் பண்ணுறேன். நீங்கள் வந்து ப்ரொஃபஷ்னலாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக பார்த்ததுமே புரிஞ்சிடும்.
இதே மாதிரியே 18 ஹாஃப் டபுள் க்ரோஷே பேக் லூப்பில் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த சைடு தேர்டு ஸ்டிச்சில் வந்துட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணிக்கணும். அண்ட் ஃபோர்த்து ஸ்டிச்சில் அகெயின் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஒரு செயின் போட்டு ஒர்க்கை வந்து டர்ன் பண்ணிக்கணும். அகெயின் சேம் வந்து பேக் லூப்பில் தான் வந்து ஒர்க் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம கண்டினியூஸாக போடும்போது தான் நமக்கு வந்து அந்த ஷெல் டிசைன் மாதிரி நமக்கு வந்து வேவியாக வந்து கிடைக்கும். அகெயின் இந்த சைடு உள்ள ஃபோர்த்து ஸ்டிச்சில் வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு அகெயின் ஃபிஃப்த்து ஸ்டிச்சில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் ஒரு செயின் போட்டு ஒர்க்கை வந்து டர்ன் பண்ணிக்கணும். இந்த இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா பேக் லூப்பில் தான் வந்து ஒர்க் பண்ண போகிறோம். இதே மாதிரி இந்த நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டிச் மார்க்கர் வந்து கொடுத்துருக்கோம் இல்லையா, அது வரைக்குமே நீங்கள் வந்து இதை ஒர்க் பண்ணிக்கிட்டே வரணும். நான் வந்து ஃபுல்லாக இதை வந்து முடிச்சிட்டேன். நமக்கு வந்து மொத்தம் 120 ஸ்டிச்சஸ் இருந்துச்சு இல்லையா, அதில் வந்து 40 ஸ்டிச்சஸ் வந்து நம்ம அந்த ஓப்பனுக்காக வந்து விட்டுட்டோம். மீதி இருந்த 80 ஸ்டிச்சஸில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து ஒர்க் பண்ணிட்டோம். இது வந்து என்னோடய லாஸ்ட் ரோ வந்து நான் போட்டுட்ருக்கேன். இந்த லாஸ்ட் ரோ வந்து போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம்.
நம்மளோட 80வது ஸ்டிச்சில் வந்து இதை போட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயின் போட்டு த்ரெட்டை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். பேக்கோட மெயின் பார்ட் வந்து நம்ம இப்போது ரெடி பண்ணிட்டோம். அடுத்து வந்து பேக்குக்கான அந்த ஃப்ளிப் ஓவர் வரும் இல்லையா, அது வந்து ரெடி பண்ணணும். அண்ட் வந்து நம்ம ஸ்லிங்குக்கான அந்த ரோப் வந்து ரெடி பண்ணணும். இதெல்லாம் வந்து வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது. ஸோ வந்து நான் இதை வந்து பார்ட் 2ல் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன்.